ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தோட நூல்வெளி. நூல் ஆசிரியர்களை பற்றியும் நூலை பற்றியும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயர்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேயும் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் போட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பல்சரி இதுலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமும் சரி, டிஆர்பி, டெட்டு எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் கம்பல்சரி இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். நிச்சயமாக இந்த நூல்வெளி ஒவ்வொரு லெசனோட நூல்வெளிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாமில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 12ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இக்கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றியவர். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவர் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை உருவாக்கியவர். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராக அவர் பணியாற்றியிருக்காரு. இதுதான் நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தி.சு. நடராசன் எழுதிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் துவக்கப்பட்டு பாடமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் தி.சு. நடராசன் குறிப்பிடத்தக்கவர். திறனாய்வாளர் பரவலாக அறியப்படும் இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட பல நூல்களை இவர் ஏற்றிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தண்டி அலங்காரம். அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்கள் ஒன்று நம்ம தண்டி அலங்காரம் அப்படின்றது. நம்ம பாடப்பகுதி பொருளணியியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூலின் ஆசிரியர் தண்டியாவர். ரொம்ப முக்கியமானது. காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா நமக்கு தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா தண்டி ஆவார். இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்நூல் பொதுவியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் என்ற 3 பெரும் பிரிவுகளை உடையது. இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்டுள்ள பெருமை பெற்றது இந்த நூல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரொம்ப முக்கியமான இதிலிருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வந்திருக்கு. அடுத்தது பரளிசு நெல்லையப்பர். விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர். பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். அடுத்தது பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், அதுக்கடுத்து லோகபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இவர் நல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறையும் எழுதியிருக்கிறார். பரளி சு. நெல்லையப்பர் பாரதியாருடைய பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வ.உ. சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் ரா.ஆ. பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் பாரதி கடிதங்கள் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுர அரசருக்கு எழுதிய கவிதை கடிதம் முதல் அவரது மறைவிற்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல் இருப்பதே அவருடைய நடை அழகின் சிறப்பு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 15 வயதிலிருந்தே பார்த்திங்கன்னா கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய
கடிதம் அதிலிருந்து அது முதல் மறைவுக்கு முன்னர் உத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடை அழகின் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியாரை விட 7 ஆண்டுகள் இளையவரான பரளிசு நல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார். பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை புரிகின்றன. அடுத்தது, இக்கவிதை ஐயப்பன் மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்தவர் கவிஞர் ஐயப்ப மாதவன். ஸோ ஐயப்ப மாதவன் அப்படின்றவர் எங்கன்னா நாட்டரசன் கோட்டை வந்து சிவகங்கையில் இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர். இன்று என்ற கவிதை குறும்படத்தையும், மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர்வெளி முதலான கவிதை நூல்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்ப மாதவன் கவிதைகள், அதாவது ஐயப்ப மாதவன் அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது, பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநல் வடை. இது 10 பாட்டு நூல்கள் ஒன்று. 188 அடிகளை கொண்டது. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இப்பாடலின் ஆசிரியர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது. தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்பம் மிகுதியால் நெடுநல் வாடையாகவும், போர் பாசைகளில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் இருப்பதால் இது நெடுநல் வாடை என பெயர் பெற்றது. ஸோ 2 பொருள் இருக்குதுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தலைவனை பிரிஞ்சிருக்கிற தலைவிக்கு வந்து துன்பம் மிகுதினால் நெடுநல் வாடையாகும். ஓகேங்களா. இன்னொன்று வந்து பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை என்ற பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உத்தம சோழன் செல்வராஜ் எழுதிய முதல் கல் அப்படின்ற கதை பாடமாக இருக்குது. தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. உத்தம சோழன் திருத்துறைப்பூண்டி அருகே, அதுக்கடுத்து தீவாம்பால் புறத்தை சார்ந்தவர். மனித தீவுகள், குருவி மறந்த வீடு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும், தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிமை, கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வர்றாரு. கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை 12 ஆண்டுகளாக நடத்தி வருவர் யார் அப்படின்னா உத்தம சோழன் என்கிற செல்வராஜ். அடுத்தது, இப்பாடப்பகுதி பணுவல் தொகுதி 2 2010 காலாண்டிதழில் வெளிவந்த கட்டுரையின் சுருக்கம். இதை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானிடவியல் ஆய்வுகளை இவர் முன்னெடுத்து வருகிறார். பழங்குடி நாடோடிகள் உள்ளிட்ட விளிம்புநிலை சமூகங்கள் பற்றிய ஆய்வில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இனவரைவியல், தமிழர் உணவு உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா நம்ம பக்தவச்சல பாரதி. அடுத்தது, ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் கோல்மன் பார்க்ஸ். அதனை தமிழில் தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் என் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்திருக்காரு. அத்தொகுப்பில் உள்ள கவிதை தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஜலாலுதீன் ரூமி இன்றைய ஆப்கானிஸ்தான் நாட்டில் கிபி 1207ஆம் ஆண்டில் பிறந்தார். ஓகேங்களா. பாரசீகத்தின் மிக சிறந்த கவிஞர்கள் ஒருவர். இவரது சூபி தத்துவ படைப்பான மஸ்னவி 25600 பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது. மஸ்னவி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு. இவரின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் ஹி தப்ரீசி, கலெக்டிவ் போயம்ஸ் ஆஃப் ஷாம்ஸ் ஆஃப் தப்ரீஸ் என்பதாகும். அடுத்தது, கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களில் படைக்கப்பட்டிருக்கிறது. ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் என கருதாது சமமான அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. அதுக்கடுத்து அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன், சடாயு, சவரி, சுக்ரீவன், வீடன் ஆகியவற்றை பற்றிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதுக்கடுத்தது உடன் பிறப்பிய பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை. இந்நூலை இயற்றியவர் கம்பர். இதற்கு கம்பர் ராமாவதாரம் என்னும் பெயர் சூட்டினார். கம்பனது கவி நலத்தின் காரணமாக இது கம்பராமாயணம் என்றே அழைக்கப்படுகிறது. கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. எழுதப்பட்ட காலம் தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பனின் கவி நலமே காரணம். ஸோ கம்பராமாயணம், கம்பரை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து பார்த்திங்கன்னா 11th 10th நிறைய பார்த்தாச்சு. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து
உரிமை தாகம் என்னும் இச்சிறுகதை பூமணி சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் உள்ளது. பூமணி கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். பூ மாணிக்க வாசகர் என்ற தனது பெயரை சுருக்கி பூமணி என பெயர் எழுதி வருகிறார். ஸோ அவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பூ மாணிக்க வாசகர். ஸோ ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிப்பாளராக பணியாற்றியவர். அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் ஆகியன இவரது சிறுகதை தொகுப்புகள். வெக்கை, அப்புறம் பிறகு, அஞ்சாடி, கொம்மை உள்ளிட்ட புதினங்களை எழுதியவர். கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அஞ்சாடி என்னும் புதினத்திற்காக 2014 சாகித்ய அகாதமி விருது வந்து இவர் பெற்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அஞ்சாடி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது 2014. அதேமாதிரி கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு. யார் அப்படின்னா நம்மளோட பூமணி, பூ மாணிக்க வாசகர். பார்க்க போகிறது திருக்குறள். திருக்கூட்டல் குறள். திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. குறள் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி வெண்பா. திரு என்பது சிறப்பு அடைமொழி. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாக பெயராகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. திருக்குறள் வந்து அடையெடுத்த கருவியாக பெயர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. குறள் உலக பொதுமறை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம், பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வின் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்க முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் 2 சொல்லுக்குருதி. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஸோ ஆலங்குச்சியும் வேளங்குச்சியும் எப்படி பல்லுக்கு உறுதியோ, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இது 4ம்னா நாலடியார், 2ம்னா நம்ம திருக்குறள். பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் பழமொழி இந்நூலின் பெருமையை விளக்குகிறது. சரிங்க. 4 நாலடியார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னும்போது திருக்குறளை குறிக்குது. இவற்றுள் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். அடுத்தது பாருங்கள். தருமர், மணக்குடவர், தாமதத்த, நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிமெருமாள், காளிங்கர், வள்ளுவர், நூற்கு எல்லை உரை செய்தார் இவர். ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதியவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 பேர். ஓகேங்களா? ஸோ அதோட லிஸ்ட்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு பழம்பாட திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களின் பட்டியல் ஒன்றை தருகிறது. ஏட்டுச்சுவடுகளிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. ஸோ திருக்குறளை முதலில் அச்சிடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1812. இதில் வந்து யாருடைய உரை வந்து முதல்ல எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணக்குடவருடைய உரை தான் முதல்ல எழுதுனது. இதில் வந்து சிறந்த உரை யாருது அப்படின்னா பரிமேலழகருடைய உரை வந்து சிறந்தது. அடுத்தது, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகம் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை கொடுத்து யார் பாடினது, எந்த நூலை பற்றி அப்படின்னா நம்ம திருக்குறளை பற்றி, வள்ளுவரை பற்றி. அடுத்தது, தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவர் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வேலூரில் வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது இதில் மொத்தம் உள்ள அதிகாரங்கள், அதில் இருக்கிற இயல்கள் பாருங்கள். அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரம் இருக்குது. அதில் வந்து 4 இயல்கள் இருக்குது. என்னென்னா பாயிரவியல், அதில் 4 அதிகாரம் இருக்குது. இல்லறவியல், அதில் 20 அதிகாரம். துறவரவியல் 13 அதிகாரம். ஊழியல் வந்து 1 அதிகாரம். மொத்தம் 38 அதிகாரங்கள். அப்புறம் பொருட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா 70 அதிகாரம் இருக்குது. அரசியலில் 25, அமைச்சியலில் 32, ஒழிப்பியலில் 13. அடுத்தது இன்பத்துப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா 25 அதிகாரங்கள் இருக்குது. அதில் 2 இயல்களாக பிரிச்சிருக்கு. ஒன்று வந்து களவியல், இன்னொன்று கற்பியல். களவியல் 7, கற்பியல் வந்து 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து 133 அதிகாரங்கள், 9 இயல்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இப்பாடப்பகுதி உயிர்மீட்சி என்னும் தலைப்பில் துவக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுத்தாடப்பட்டிருக்கு. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவேசா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பைந்தமிழ் இலக்கியங்களை தேடி அச்சில் பதிப்பித்து அரும்பாடப்பட்டவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற உவேசா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தா மகாமகோபாத்தியாய திராவிட வித்யாய பூஷணம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாஷ்ணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு.
வித்யாபூஷணம், தாஷ்நாத்திய கலாநிதி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகா மகோபாத்தியாய, இதெல்லாம் வந்து அவருக்கு கொடுத்துருக்கிற வந்து சிறப்பு பட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலையும் சென்னை மாநில கல்லூரியிலையும் தமிழ் ஆசிரியராக அவர் பணியாற்றியிருக்காரு. 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். அவரோட திருவுருவச் சிலை வந்து சென்னை மாநில கல்லூரியிலும் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டிருக்கு. சென்னையில் திருவான்மையூரில் இவர் பெயரால் ஊவேச நூலகம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சுரதா. கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓமை கவிஞர் என சிறப்பிக்கப்படுவர். சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன். அப்பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பட்டுதலில் வந்து சுப்புரத்தினதாசன் என மாற்றி அதன் சுருக்கமான சுரதா என பெயரில் மரபு கவிதைகள் எழுதினார். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதம் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை வந்து படைத்துள்ளார். இவர் தமிழக அரசின் வந்து கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை வந்து இவர் ரொம்ப அதாவது நிறைய வாங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது ரொம்ப முக்கியமானது. தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதம் தேனும் உள்ளிட்ட வந்து பல நூல்களை வந்து படைச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா உவமை கவிஞர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார். இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்டு. பார்க்க போகிறது இடையீடு கவிதை சி பழனிசாமி. ஸோ அவர் வந்து சி மணின்னு சொல்லுவோம். அவருடைய இயற்பெயர் வந்து பழனிசாமி. இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இக்கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்தது, அதனால் பன்முக பொருள் கொண்டது. இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம், அதனை வெளிப்படுத்தும் வண்ணம், எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது. 1959ஆம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவரின் கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன. இவர் நடை என்னும் சிற்றிதழையும் நடத்தியவர். இவர் படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பும் கவிதையும் என்னும் நூலும், வரும் போகும், ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோதி ஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இவரது புது கவிதைகளில் அதாவது அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். இருத்தலின் வெறுமையும் சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர். விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை வந்து பெற்றிருக்காரு. அதுக்கடுத்தது வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயரில் வந்து இவர் வந்து பாடல்கள் வந்து நூல்களை வந்து எழுதியிருக்கார். அதாவது சி மணி அப்படின்றவர் எந்தெந்த நேமில் வந்து எந்தெந்த பெயரில் வந்து அவர் வந்து நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா வே மாலி செல்வம் ஆகிய புனைப்பெயர்களை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினான பாயிண்ட் வந்து நடை என்னும் சிற்றிதழை வந்து நடத்தியிருக்காரு. அதுக்கடுத்து வரும் போகும், ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்பில் இவர் இது பண்ணியிருக்கார். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஆங்கில பேராசிரியரான தாவோதே ஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இதுதான் மெயினானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிற்றரசரான அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பாடல் இடம்பெற்றுள்ள புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இது புறப்பொருள் பற்றியது. புறம்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழரின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா புறநானூரில் இருக்கிற ஒரு பாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதியமானிடம் நட்பு பாராட்டிய அவை அவருக்காக தூது சென்றவர். அரசவை புலவராக இருந்து அரும்பணியாற்றியவர். இவர் பாடியதாக அகநானூற்றில் 4, குறுந்தொகையில் 15, நற்றிணையில் 7, புறநானூற்றில் 33 என 59 பாடல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பாடப்பகுதியில் உள்ள பாடல் வந்து ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வ மணிமாலை. ஸோ தெய்வ மணிமாலை என்னும் பாமாலையில் உள்ளது. இப்பாடல் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டி தெய்வமணிமாலையின் 8ஆம் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவரும் பசிப்பினி போக்கியவருமான அடிகள் வந்து யார்? சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார். சிறு வயதிலேயே கவிப்பாடும் ஆற்றல் பெற்றிருக்காரு. இம்மண்ணில் ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்கவும்
உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் யார் அப்படின்னா நம்முடைய ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் யார் அப்படின்னா நம்முடைய ராமலிங்க அடிகளார். அடுத்தது ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மையுடையவை இவருடைய பாடல்கள் எல்லாமே. திருவருட்பா ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கு. மனமுறை கண்ட வாசகம், ஜீவகாரண வகை ஆகியவை இவருடைய உரைநடை நூல்களாகும். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவில் 5ஆம் திருமுறை இடப்பட்டுள்ள தெய்வ மணிமாலை என்னும் பாமாலையில் உள்ளது. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற பாடல் கந்த கோட்டத்து முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, வாடிய பயிரை கண்டபோது வாடியவர் அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாருடைய பாடல் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவருட்பா, அதாவது நம்மளுடைய ராமலிங்க அடிகளோட பாடல்கள். அதுக்கு திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உரைநடை நூல்கள், மனமுறை கண்ட வாசகம், ஜீவகாரண ஒழுக்கம் இவருடைய உரைநடை நூல்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பாடப்பகுதியாக உள்ள பாடல் 2ஆம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இவர் பாடல்கள் இசைப்பாடல்களாகவே திகழ்கின்றன. இப்பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி என்பவர்களும் தொகுக்கப்பட்டிருக்கு. இப்பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அனைத்தையும் சம்பந்தர் பாடல்களில் விரைவி கிடக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 12 திருமுறைகள் இருக்குது. அதில் முதல் 3 பார்த்திங்கன்னா முதல் மூன்று திருஞான சம்பந்தர். அடுத்தது பார்த்திங்கன்னா 4, 5, 6 அப்பர். அதுக்கடுத்து 7ஆம் திருமுறை பார்த்திங்கன்னா சுந்தரர். அடுத்தது பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் பார்த்திங்கன்னா அகநானூறு. இது 8 தொகை நூல்கள் ஒன்று. இந்நூல் 3 பிரிவுகளை உடையது. களிற்றியான நிலையில் உள்ள 120 பாடல், மணிமடை பாவத்தில் 180 பாடல், அதுக்கடுத்து நெத்திலக்கோவில் 100 பாடல், மொத்தமாக 400 பாடல். அகப்பாடல்கள் மட்டுமே பாடல்கள் ஒருவர் அம்முவனார். நெய்தல் திணை பாடல்களை பாடுவது வல்லவர். இவரின் பாடல்கள் 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றில் துவக்கப்பட்டிருக்கு. யாருடைய பாடல் அப்படின்னா நம்முடைய அம்முவனார் பாடல். அடுத்தது தோப்பில் முகமது மீரான் எழுதிய ஒரு குட்டி தீவின் வரைபடம் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற சிறுகதை இது. தோப்பில் முகமது மீரான் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் என்னும் சிற்றூரில் 1944 பிறந்திருக்காரு. இவர் தமிழிலும் மலையாளத்திலும் படைப்பவர். பாடல்கள் எழுதியிருக்காரு. புதினம், சிறுகதை போன்ற பல்வேறு இலக்கிய தளங்களில் இயங்கி வருபவர். இவர் எழுதிய சாய்வு நாற்காலி எனும் புதினம் 1997 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. துறைமுகம், கூனன் தொப்பு ஆகிய படைப்புகள் தமிழக அரசின் விருது பெற்றிருக்கு. அடுத்தது திரைமொழி குறித்த இப்பாடம் திரு அஜயன் பாலாவின் கட்டுரையை அடிப்படை சட்டமாக கொண்டு சுஜாதா, செழியன், அம்சன்குமார் முதலானோரின் திரைப்பார்வைகளை பாருங்கள். அம்சன்குமார் முதலியோரினுடைய திரைப்பார்வைகளை ஊடும் பாவமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. கலையும் வணிகமும் தான் திரைப்படத்தை அணுகுவதற்கான எளிய சூத்திரத்தை கற்பிப்பதாக இப்பாடம் பாடக்குழுவினரால் உருவாக்கப்பட்டிருக்கு. உடல் மொழி, குறியீடுகள், கதை நகர்த்தல், திரை உரையாடல் என்று பல கூறுகளில் மரபு கலைகளிலிருந்து வேறுபட்டு தொழில்நுட்பம் சார்ந்த திரைக்கலையின் மொழியை புரிந்து கொள்ளும் முயற்சியின் தொடக்கமாக தான் இந்த பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது திரைமொழியை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அஜயன் பாலாவினுடைய கட்டுரையை அடிப்படையாக கொண்டு சுஜாதா, செழியன், அம்சன்குமார் முதலானோரின் திரைப்பார்வைகளை ஊடும் பாவமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அதான் மெயினான பாயிண்ட். அவ்வளோதான். அடுத்தது நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் நகுலன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. கவிஞர் நகுலன் TK துரைசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்தில் பிறந்தவர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றிருக்கார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தமிழ் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் PG முடிச்சிருக்காரு. தமிழின் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர்.
புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளார். இவர் சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றி எந்த குழப்பமும் இன்றி தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை உரைத்துள்ளார். இவருடைய கவிதைகள் 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், அதுக்கடுத்தது நாய்கள், வாக்குமூலம், சுருதி உள்ளிட்ட சிறு சிறு தொகுதிகளாக வந்துள்ளன. இவர் 7 புதினங்களை எழுதியுள்ளார். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று காதையின் ஒரு பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலியனவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. அதுக்கடுத்தது அரச குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம் எனப்படுகிறது. பொதுவாக பாடல் எழுதும்போது நம்மளுடைய அரசர்களை தான் அந்த காப்பிய தலைவர்களாக வச்சு பாடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வந்து பார்த்திங்கன்னா அரச குடி இல்லாமல் சாதாரண ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா தலைமக்களாக கொண்டு அமைச்சதுனால இது வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. புகார், மதுரை, வஞ்சி காண்டங்கள் முறையே சோழ, பாண்டிய, சேர மன்னர்களை பற்றியவை என்பதால் பூவேந்தர் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. முதலாக பெண்ணை முதன்மை பத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் புரட்சி காப்பியம் எனப்படுகிறது. இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் இடம்பெற்றுவதால் முத்தமிழ் காப்பியம் எனப்படுகிறது. செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ள இது உரைநடையிட்ட பாட்டுடை செயல் எனப்படுகிறது. அதுக்கடுத்து மேலும் இந்நூல் பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவது. இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா நம்முடைய இளங்கோவடிகள். அதுக்கடுத்தது சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதியார் பாடியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. அதாவது சேரன் செங்குட்டுவன் அவருடைய தம்பி தானே இளங்கோவடிகள், அதனால் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று சொன்னது யார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பாரதி. பரந்தருக்காதி இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ எங்கே அவர் வந்து சேரன் செங்குட்டுவனுடைய தம்பின்னு எங்கே குறிப்பிட்டிருக்காருன்னு பரந்தரும் காதையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பாடப்பகுதியில் பார்க்க போகிறது இந்த தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியல் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் வந்து தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் என்பதை அறிவோம். அது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெள்ளத்தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெரும் நூலாகும். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதைகளினுடைய நுட்பங்களையும் பேசுகிறது. தொல்காப்பியம் பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எம்புகிறது. தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை தமிழ் சான்றோர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன் என போற்றுகின்றனர். நூல் முழுமைக்கும் இளம்புறனார் வந்து உரை எழுதியிருக்கார். ரொம்ப முக்கியமானது. தொல்காப்பியத்துக்கு வந்து நூல் முழுமைக்கும் வந்து உரை எழுதியவர் யார் அப்படின்னா இளம்புறனார். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன் அப்படின்றது போற்றப்படுறாரு தொல்காப்பியர். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்பாடப்பகுதி மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய சிதம்பரம் ஸ்மரண என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இவர் எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்ற இவரின் இந்நூலை KV சைலஜா சிதம்பர நினைவுகள் என்னும் தலைப்பில் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அடுத்தது விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். அதாவது விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைஞ்சது எது அப்படின்னா சீவக சிந்தாமணியும் கம்பராமாயணம் ரொம்ப முக்கியமானது. விருத்த பாக்களால் அமைஞ்சது. பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செயல்களில் அமைந்தது சிலப்பதிகாரம். பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செயல்களில் அமைஞ்சது சிலப்பதிகாரம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கேட்பாங்க எக்ஸாமில். அடுத்தது 20ஆம் நூற்றாண்டில் காப்பிய இலக்கணங்களில் சிலவற்றை பின்பற்றி இயற்றப்பட்டதை குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் என்பர். இவற்றுள் சில பிறமொழி தழுவலாகவும் மொழிபெயர்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் காப்பிய இலக்கணங்களில் வந்து சிலவற்றை பின்பற்றி இயற்றப்பட்டு குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் இவற்றில் சில பிறமொழி தழுவல்களாகவும் மொழிபெயர்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அதில் பாரதியார் எழுது பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. ஸோ அந்த பாஞ்சாலி சபதம் அப்படின்றது வந்து நம்ம மகாபாரதத்தை தழுவி எழுதியிருப்பாங்க.
அதுக்கடுத்து பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சி கவி. அடுத்தது கவிமணி வந்து மருமக்கள் வழி மானியம். கண்ணதாசன் வந்து ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம். அதுக்கடுத்தது வந்து கவியோகி சுத்தானந்த பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா பாரத சக்தி மகா காவியம். அது புலவர் குழந்தை வந்து ராவண காவியம். அடுத்து நம்ம பாடப்பகுதியில் பார்க்க போகிறது வந்து வே. இறையன்பு எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றி வரும் இவர் இந்திய ஆட்சிப்பணி தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்ப பாடமாக படித்து வெற்றி பெற்றவர். 1990ஆம் ஆண்டு முதல் பல்வேறு துறைகளில் பதவிகளை வகித்து வருபவர். தமிழ் இலக்கிய பற்றுடைய இவர் தமிழில் வாய்க்கால் மீன்கள், IAS வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்வழி பயணம், மூளைக்குள் சுற்றுலா உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. பட்டிமன்றங்களில் நடுவராக பங்கேற்பதுடன் பல்வகைப்பட்ட ஊடகங்களிலும் பங்களிப்பை செய்து வருபவர். இவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள் என்னும் கவிதை நூல் 1995ஆம் ஆண்டு தமிழக வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை வந்து பெற்றிருக்கு. சிறுகதை, புதினம், தன்முன்னேற்றம் நூல், நம்பிக்கை நூல் என பல நூல்கள் வந்து இவர் படைச்சிருக்காரு. இவருடைய படைப்புகள் வந்து விரிவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றது. இந்த கவிதை வந்து அதன் பிறகும் எஞ்சும். இதை படைத்த தமிழ் நதி கலைவாணி ஈழத்தின் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். அதுக்கடுத்தது நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சிறுகதை. அதுக்கடுத்து சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பணி கவிதை நூல், காணல் வரி குறுநாவல், ஈழம், கைவிட்ட தேசம், பார்த்தினியம் இதுவும் நாவல் முதலிய பல்வேறு படைப்புகள் வந்து படைச்சிருக்காரு. புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிற கும்மி பாடல். பாரத மக்களின் பரிதாப சிந்து என்று தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டவை. மக்கள் இயல்பாக தங்கள் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்களை பாடல்கள், கதைப்பாடல்கள் உள்ளிட்ட இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்துகிறாங்க. பல்வேறு பொருள்கள் பற்றிய இவ்வெளிப்பாடுகள் மெல்லிய தாளில், பெரிய எழுத்தில், மலிவான அச்சில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை சிறு சிறு நூல்களாக வெளியிடப்பட்டன. வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலனா அரையனா பாட்டு புத்தகங்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள், தெருப்பாடல்கள் என இந்நூல்கள் பலவாறாக வந்து அழைக்கப்படுது. செவ்வியல் இலக்கிய மரபு பாடாக சொல்லாத அல்லது புறக்கணித்த கருப்பொருட்களை எல்லாம் இத்தகைய நூல்கள் வந்து பாடுபொருள்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம பாடப்பகுதியில் பார்க்க போகிறது புறநானூற்றின் 184வது பாடலாகும். புறநானூறு புறம்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருவூலமாக திகழ்கிறது. அதுக்கடுத்தது முடிவுடைய மூவேந்தர், குறுநில மன்னர், வேளிர் முதலிய சிறப்புடைய மக்கள், போர் செய்திகள், கையறு நிலை, நடுகள் போன்ற பல்வேறு பொருண்மனைகளை வந்து வெளிப்படுத்தும் இந்நூலை 1894ஆம் ஆண்டு உவேசா வந்து அச்சில் வந்து பதிப்பிச்சார். இதன் சிறப்பு கருதி இதனை பலரும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் த கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் 1999 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இப்பாடலின் ஆசிரியர் வந்து பிசிராந்தையர். பிசிறி என்பது பாண்டிய நாட்டில் இருந்த ஓர் ஊர். ஆந்தையார் என்பது இப்புலவரின் இயற்பெயர். இவர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி பிசிராந்தைய அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலையில் இருந்த சான்றோர் அவர். ஸோ இந்த பிசிராந்தையர் என்றவர் வந்து அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலையில் இருந்த ஒரு சான்றோர் தான் வந்து பிசிராந்தையர். ஸோ இந்த புறநானூற்று பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் எல் ஹர்ட் என்றவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்துடைய தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹர்ட் அப்படின்றவர். எந்த தலைப்பில் அப்படின்னா த 400 சாங்ஸ் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் த கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எக்ஸாமில் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, டெட்லேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது
ஐராவதம் மகாதேவன் எழுதிய இக்கட்டுரை கல்வெட்டு இதழில் வெளிவந்தது. இவர் இந்திய ஆட்சிப் பணி அலுவலராக இருந்து தொல்லியலிலும் எழுத்தியலிலும் கொண்ட ஆர்வத்தால் விருப்ப ஓய்வு பெற்றார். தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் 30 ஆண்டுகள் ஈடுபட்டார். சிந்து வெளி எழுத்துருவ ஆராய்ந்து திராவிட எழுத்து என்ற அவர் கண்ட முடிவு வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஆய்வு 5க்கும் மேற்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளிப்பட்டிருக்கு. ஆய்வுக்காக ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருதும் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992 கொடுத்துருக்காங்க. தாமரை திரு விருது, அதாவது பத்மஸ்ரீ விருது 2009ஆம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஆகிய விருதுகளை பெற்றிருக்காரு. 1810 இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது அவர் கண்டுபிடித்தது இலக்கியத்தையும் கல்வெட்டையும் ஒருங்கிணைத்தது. பாறைகளிலிருந்து பழங்கல்வெட்டுகளை படியெடுத்து ஆய்வு நூலாக்கி இவர் தந்தது. இதெல்லாம் இமய பணிகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான உயர்ந்த பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் செஞ்ச பணியிலே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்றிருக்குது. தமிழின் நவீன பெண் கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா சுகந்தி சுப்பிரமணியன். கோவை புறநகரின் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆலந்துறை என்னும் சிறிய கிராமத்தைச் சேர்ந்த இவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணம் ஆகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுத தொடங்கினாங்க. தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள் புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம் ஆகிய இரு கவிதை தொகுப்புகளாக வெளிவந்திருக்கு. இவருடைய மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவரின் கவிதைகளும் சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலினை தழுவலாக ரச்சனை யாத்திரிகம் படைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. ரச்சனை யாத்திரிகம் எந்த நூலை தழுவி படைக்கப்பட்டது அப்படின்னா பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். யார் அப்படின்னா ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதினது. இங்கே நமக்கு யார் இங்கே பண்ண எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. அதாவது இது 3766 பாடல்களை கொண்டு ஒரு பெரும் உருவக காப்பியம். இது ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், இரட்சணிய பருவம் ஆகிய 5 பருவங்களை கொண்டது. இக்காப்பியத்தின் குமார பருவத்தில் உள்ள இரட்சணிய சரித பாடல்கள் படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதி கால நிகழ்ச்சிகள் பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதன் ஆசிரியர் எச்.ஏ. கிருட்டினார். பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறித்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்திருக்கு. எச்.ஏ. கிருஷ்ணனார் போற்றி திருவகவல், இரட்சணிய மனோகரம் முதலிய நூல்களை ஏற்றிருக்காரு. இவரை கிறித்துவ கம்பர் என போற்றுறாங்க. அதுக்கடுத்தது சிறுமாநாற்று படையை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தினார். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதுக்கடுத்து ஓய்மா நாட்டு மன்னனான நல்லியக்கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 269 அடிகளில் எழுதப்பட்ட நூல். பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தான் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதாக இது அமைஞ்சிருக்கு. வள்ளல்களாக கருதப்பட்ட குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த சிறுபானான் பாட்டை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தினார். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதுக்கடுத்து ஓய்மா நாட்டு மன்னனான நல்லியக்கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 269 அடிகளில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதுக்கடுத்து சாந்தா தத் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெண் படைப்பாளர். அமுதசுரபியில் வெளியான கோடை மழை என்னும் இச்சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்றது. இவர் தற்போது ஹைதராபாத்தில் வசிக்கிறாரு. சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என இலக்கிய துறைக்கு தன் பங்களிப்பை செய்திருக்கிறாரு. பல விருதுகளை பெற்றுள்ள இவர் ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை மாத இதழின் ஆசிரியராக உள்ளார். திசை எட்டும் என்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார். இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது. மனிதநேயம் இவர் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நூல்வெளி முடியுது. மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தோட நூல்வெளி, அதாவது ஆசிரியர் நூல் குறிப்பை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நம்ம சேனல்ஸில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.